காலையில மணி 5 ஆச்சு. வாசல் பெருக்கி கோலம் வச்சிருக்காங்களா பாத்தியா? ஒருத்திக்கு 4 மருமக இருக்கிறாளுங்க. காலையில இருந்து வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஆள் கூட கிடையாது போல. சூரியன் வந்து மூஞ்சில அடிக்கிற வரைக்கும் எழுந்துக்க மாட்டாளுங்க. என்ன வளர்ப்புதான் வளர்த்து வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாமியார் கேள்வி காலையில எங்க போயிட்டு வருது? அத்தை எங்க போயிட்டு வரீங்க? ஒரு வெள்ளிக்கிழமை ஆனா கூட வாசல்ல சாணி தெளிச்சு கோலம் வைக்க போறது கிடையாது. என்னதான் குடும்பம் நடத்துறாளுங்கன்னு தெரியல. போய் சாணி எடுத்து வரலாம் பார்த்தா ரோட்ல ஒரு மாடு கூட காணோம். எல்லாம் எங்க தான் போய் தொலைஞ்சதுங்கன்னு தெரியல. அத்தை உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ரோட்ல மாடுங்க சுத்தி இருந்ததுல அதுல வண்டியில போறதுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல புடிச்சுன்னு போயிட்டாங்க எல்லாத்தையும். எதாவது புடிச்சுன்னு போயிட்டாங்களா? ஆமா, நேற்று தான் எல்லாத்தையும் எதுன்னு பண்ணாங்க. அவங்க மாடை ஃபைன் கட்டி வந்து எட்டுன்னு போலாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, அப்ப சாணி ரெடி பண்றது என்ன பண்றது? மஞ்சள் தண்ணி ஏதாவது தெளிக்க வேண்டியதுதான். ஆமா, இல்லைன்னு வச்சுக்க தினமும் சாணி போட்டுதான் மொழி வாசல கோலம் வைப்பாங்க. இப்ப மாடு ஏத்தின்னு போயிட்டாங்கன்றதுனால இப்ப மஞ்சள் தண்ணி மாட்டாங்க. தினமும் அதை தண்ணி பண்றீங்க. இதோட பண்ணுங்க, சீக்கிரம் வாசல் போய் கோலம் வை. 6 மணிக்கு லட்சுமி வீட்டுக்கு வந்துடும். தொடப்பத்தை மூஞ்சிக்கு நேரம் நீட்டி இருப்பேன். கீழே போடுறேன். லட்சுமி வீட்டுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. புதுசா என்ன லட்சுமி எனக்கு வீட்டுக்கு வருதுன்னு தெரியலையே. அத்தை கொஞ்சம் தெளிக்குங்க, தண்ணி தெளிக்கணும். ஏண்டி குளத்தோட தெளிக்க போற? ஒரு பக்கெட்ல ஊத்தி தெளிடி. அதுக்கு தான் கீழே இறக்கி வைக்க தேவையை கொடுத்தா எவ்வளவு நேரம் இடுப்புல வச்சுட்டு இருக்கிறத? வாய் கொழுப்பு ரொம்ப அதிகமா போச்சு. ஏண்டி இந்த பக்கத்துல வந்து இறக்கடி. சீக்கிரம் வாசல போய் கோலம் வச்சுட்டு வந்து காப்பி போடுங்க. இங்கே 2 மணி வரைக்கும் உட்காந்துருப்பீங்க. நீங்க உள்ள போகாத, வந்துடுற பின்னாடியே. இங்கே நின்று கதை அடிச்சிருக்காம சீக்கிரம் உள்ள வந்து சேருங்க. சரிங்க அத்தை. ஏக்கா சிமெண்ட் தரல போய் யாரா சாணி தெளிச்சு கோலம் வைப்பாங்களா? அது சொல்லி நீங்க மண்டை ஆட்டின்னு இருக்கிற. என்னடி பண்றது? மாமியாரா போச்சே. ஒரு நாளைக்கு நல்லா தெளிச்சு விடுன்றேன். வழிக்கு விடட்டான், மண்டை உடையிட்டான். நான் கல்யாணம் பண்ணி வந்து புதுசுல ஒரு வாட்டி தெளிச்சு உள்ள நல்லா விழுந்து வரைச்சு அப்ப கூட அடங்குதா பத்தியா? வயசானவங்க அப்படி தான் இருப்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம் நம்ம. ஐயா நீ வேணா அட்ஜஸ்ட் பண்ணி போ, நானும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக மாட்டேன். நேரா உள்ள போய் மாமியார் கிட்ட சொல்லிட்டீதா? ஏன் எனக்கு என்ன குழப்ப? அவ்வளவு பயம் இருக்குல்ல? சரி, மாமியார் கிட்ட உள்ள போயிடுச்சுல, இந்த தண்ணி அப்படியே ஊத்துறேன். தொடப்பத்தை தள்ளி விட்டு கோலம் போடு. ஏண்டி திடீர்னு வந்துடும். போய் பின்னாடி போயிட்டு இந்த பக்கெட்ல ஊத்தி எத்துமா. இந்த மாமியார் கேள்வி தொல்லை பெரிய தொல்லையா இருக்குது. சோத்துல விச வச்சு முதல்ல இதை போட்டு தள்ளணும். ஏண்டி சத்தமா பேசாதீ, அது காதுல கிடைச்சு வச்சுக்க. உனக்கு விஷம் வச்சிரண்டி. ஐயோ செஞ்சாலும் செய்யும். பக்கெட் ஏக வச்சிருக்க. தென்னை மரத்து பக்கத்துல இருக்கு பாரு, எடுத்துமா. என்னைக்குதான் இங்க வந்து விடுதலை கிடைக்க போது தெரியல. ஜெயில் கைதிங்களுக்கு கூட இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் டைம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஆயுள் தண்டனை கைதியா இருக்குமே இங்க. பொடி பொடி பேச்சு கோடி போய் வேலையை பாரு. இந்தாக்கா தண்ணி. இந்தாக்கா எங்க போச்சு அழகானா? கோலமாவு வேற கொஞ்சம் தான் இருக்குது. ஏண்டி கோலமாவு வேற கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 10 மணிக்கா போயிட்டு மாவு மிஷின் தந்த உடனே அந்த பச்சை மட்டும் அரைச்சு வந்து வை. கோலமாவுல கலந்து வைக்கணும். போறேன்க்கா. இப்ப கோலமா கொஞ்சம் தானே இருக்குது. சரி, கோலம் போட்டு வா. நான் கவனிக்காம விட்டுட்டு இருக்கேன். டப்பா ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சு போனா கொஞ்சம் தான் இருக்குது. சரி, தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு நான் அதுக்குள்ள காப்பி போட்டு வைக்க. முதல்ல மாமியாருக்கு போட்டு குடுறி. அவனுங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? அவங்களை குரல் கொடுத்து எழுப்பு. நம்மள ஒரு நாளாவது யாராவது எழுப்பியிருப்பாங்களா? நம்மளாம் அலாரம் வச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்து நம்ம வேலையை பார்க்கல. புது மரங்கள் வச்சு 2 பேரா அவங்க வந்து ஒருத்தர் எழுப்பணும். நம்ம கிட்ட தான் மாமியார் வந்து வீரத்தை காமிக்கும். அவங்க கிட்ட போய் காட்ட வேண்டியது தானே? ஏண்டி காலையில எதுக்கு இப்ப கத்தின்னு இருக்க? போய் குரல் கூட்டி எழுந்து பாருங்க. நம்மளை பார்த்தா தாங்க அந்த மாமியாருக்கு இழிச்ச ஏமாத்திடுது. அவங்களாம் எப்படி தூங்க விட்டு வச்சுக்கிது பத்தியா? அவங்க புது மருமகளை கொஞ்சம் பழகணும். அதுக்கப்புறம் நம்மளேன்னு கொண்டு வந்துருவாங்க. ஏக்கா பால் ஃப்ரிட்ஜில் தானே இருக்குது? ஆமாண்டி, நைட்டே 2 பாக்கெட் வாங்கி வந்து போட்டுட்டேன். ஒரு பாக்கெட் மட்டும் கட் பண்ணி இப்போ காய்ச்சிக்கோ. இன்னொன்று வந்து அப்புறமா வச்சுக்கலாம். சாயங்காலத்துக்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா நான் மத்தியானம் 1 மணிக்கு கேட்கும். இப்போ மாமியார் 7 பேர் போட்டு தரணும். ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா 1 மணிக்கு இது காப்பி கேட்கும். சரி, ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து காசுறேன். ஏக்கா பாலில் எவ்வளோக்கா தண்ணி ஊற்றுறது? ஒரு அரை குண்டா ஊற்றினா போதுமா? ஏண்டி 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்று போதும். ஒரு சொம்பு போதுமா? போதும்டி. அதுக்கு மேலே ஊற்றினா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும்டி. காப்பி தூள் எவ்வளோ போடணும், சக்கரை எவ்வளோ போடணும் சரியா தெரியலையே. ஏக்கா காப்பி தூள் எவ்வளோ போடணும், சக்கரை எவ்வளோ போடணும்? ஏம்மா தாயே, பாலை மட்டும் காய்ச்சி வை, நான் வந்து காப்பி போடுறேன். கோவப்படாத. சரி, பால் மட்டும் காய்ச்சி வைக்கிறேன். ஏம்மா இவளுங்கிட்ட மாட்டிக்கின்னு என்னால் ஒன்றும் முடியல. இவள் கழுத வயசாவது ஒரு காப்பி போடுறதுக்கு தெரிஞ்சா பத்தியா? இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பார்த்தீங்களா? ஒருத்தரை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது. சரி, மணி ஆயிடுச்சு. கோலம் வச்சுட்டு நான் உள்ள போறேன். அழகா கோலம் போட்டாச்சு. ஏக்கா கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாயே. எதுக்கு இப்படி அழகா தெரியலையே? வர இருடி. புது மருமக 2 பேர் இருக்காங்க. அவங்க எழுப்பி காப்பி கொடுத்து வாசையை சொல்லணும். சண்முகா உனது படப்பில் உயர்ந்து விளங்கும் பின்னையா. ஏக்கா வந்தியா? வரண்டி. காப்பி சக்கரை தான் கரெக்டாக இருக்குதான்னு தெரியலையே. கரெக்டாக தான் இருக்குது. ஏண்டி எதுக்கு நீ கத்தின்னு இருக்கிற? ஏக்கா காப்பி போட்டேன். இந்த மாமியை கிட்ட கூட பரவாயில்லையா? நீ காப்பி போட்டியா? சக்கரெல்லாம் கரெக்டாக தான் பார்த்தியா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. அது எப்படி உனக்கு தெரியும்? குடிச்சிட்டு தரியா? மொத்தமாக ஒரு கிணத்துல கலக்கி வச்சிருக்கேன். சக்கரை கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்தா கரெக்டாக தான் இருந்தது. இந்த எத்தனை போய் கொடு. சரி, எல்லாருக்கும் 1 டம்ளர்ல ஊற்றி வை. போய் கொடுத்துட்டு வரேன். போ ஊற்றி வைக்கிறேன். அத்தை எங்கள் சாப்பாடு தான் உட்காந்து இருப்பாங்க. காப்பின்னாங்க மகாராணிங்க எழுந்து வர மாட்டாளுங்க. காப்பி ஒன்று ஊற்றி எத்தனை பேர் கையில் கொடுத்தா எழுந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னாதான் எழுந்துப்பாங்க. இன்னைக்கு அவளங்களே வரட்டும். காப்பி எத்தனை பேர் கொடுக்க கூடாது. நம்ம மகாராணி வந்துட்டா இருக்குது.
ஏக்கா காஃபி போட்டுட்டீங்களா? ஏன் உங்களுக்கு காஃபி போட்டு குடிக்க தெரியாதா? ஒருத்தர் காஃபி போட்டு கையில எடுத்து வந்து கொடுத்தா குடிக்க தெரியுமா? என்னக்கா அப்படி சொல்றீங்க? அதனால நீங்க தானே காஃபி போட்டு எடுப்பீங்களா? அம்மா நீங்க புது மருமகளா இருந்தீங்க, இப்பதான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, இனிமே நீங்களே காஃபி போட்டு நீங்களே குடிங்க. உங்களுக்குலாம் போட்டு தர முடியாது. எனக்கு காலையில வேலை வெட்டி எதுவும் இல்ல. என்னாச்சு இந்த கதை? இவ்வளவு உங்களுக்கு சேவகம் செய்ய தான் நான் வந்திருக்கிறேன் போல இருக்குது. பால் காய்ச்சி வச்சிருக்கீங்களா இல்ல காய்ச்சணுமா? பால்லாம் காய்ச்சி தான் வச்சுக்கிறோம். காஃபி போட்டுக்கோ. ஐயோ எங்களுக்கும் தெரியும், கொஞ்சம் தள்ளுங்க. காஃபி போட்டு குடி. நீங்க என்ன நின்று பார்த்து நிக்கீங்க? இப்போ உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. இந்த காப்பி தூள் எங்க இருக்கு? சக்கரை அந்த டப்பால இருக்கு. அம்மா இங்க நீ என்ன பண்ற? அது ஒண்ணு இல்லக்கா, காப்பி போடலான்னு வந்தேன். ஏன் வசந்தி எல்லாரும் காப்பி போட்டு வச்சிருக்காளே, உனக்கு எடுத்து வந்து கொடுக்கலையா? இல்லக்கா காஃபி கேட்டு தான் இங்க வந்தேன். வசந்தி அக்கா தான் வந்து என்னைய காப்பி போட்டு குடிக்க சொன்னாங்க. என்னது உன்னைய போட்டு குடிக்க சொன்னாளா? ஆமா அதான் சக்கரை எங்க இருக்கு, காப்பி தூள் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ அவளை என்னதான் பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. சரி நீ போமா, நான் காப்பி போட்டு எடுத்து வரேன். வேணாக்கா உங்களுக்கு ஏன் கஷ்டம், நானே போடுவேன். ஐயோ ஒரு காப்பி போட்டு கொடுக்குறது எனக்கு என்ன கஷ்டம். போ போ ரூமுக்கு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும்மா பரவாயில்ல. உங்க வீட்டுக்காரர் எழுந்துட்டாரா? எழுந்துட்டாருக்கா, குளிக்கிறாரு. சரி 2 பேருக்கு நான் காப்பி எடுத்துட்டு வரேன். போ போ. நேற்று ஆஃபீஸில் கொஞ்சம் மீட்டிங்க்கா, அதனால தான் நைட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால காலையில் எழுந்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதான் லேட்டாக இருந்துட்டேன். எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்கண்ணே. நான் அதெல்லாம் எதுவும் தப்பா நினைக்கலாமா. இனிமேல் தினமும் காலையில் சீக்கிரமாவே எழுந்துறேன். சரி சரி காஃபி எடுத்துனா காஃபி குளிச்சுட்டு ரெடி ஆஃபீஸ் போகிறதுக்கு. சரிங்கக்கா. இந்த அக்கா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. ஏமா மல்லிப்பூ கட்டி வச்சுக்கிறேன், ஆஃபீஸ் போகும்போது வச்சுட்டு போ மறக்காம. சரிங்கக்கா. பாவம் அவளை ஆஃபீஸ் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வரா. அவளை வேலை வாங்கிறதுக்கு நம்ம மனசு வர மாட்டேது. ஒரு காஃபி போட்டு கொடுக்க சொன்னா ஒருத்தி எங்கேயோ ஓடி போயிருக்கிறா. வரட்டும் இன்னைக்கு காஃபி எடுத்துன்னு கொடுக்கலாம். அக்கா காஃபி போட்டுட்டீங்களா? போட்டுட்டுமா, நானே எடுத்துட்டு வந்துருக்கேன். அதுக்குள்ள என்ன அவருக்கு டைம் ஆயிடுச்சுக்கா, இன்னைக்கு சீக்கிரமா போகணுமா, அதான் காஃபி வாங்கி சொன்னாரு. சரி இந்த எடுத்து போய் கொடு. ஏமா தினமும் உங்க வீட்டுக்காரர் தான் வேலைக்கு போவேன். இப்போ உன்னோட அவர் மட்டும் சீக்கிரமா போறாரு, நீங்க ரெடி ஆகல. அவருக்கு மட்டும் தான் மீட்டிங் வச்சிருக்காங்க, எங்களுக்குலாம் நெட் வச்சிட்டாங்களா, அதனால தான் அவர் சீக்கிரமா போறாரு. நான் எப்பயும் மாதிரி 8 மணிக்கு தான் போவேன். அவன் வண்டி எடுத்துட்டு போயிடுவேன், நீ எப்படி போவேன்? அக்கா ஆட்டோ புக் பண்ணி தான் போகணும். சரி சரி இந்த காப்பி எடுத்து போய் கொடு. வீட்டுக்கார காலையில் சீக்கிரமா கிளம்பணும். நைட்டு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா காலையில் சீக்கிரமா எழுந்து சமைச்சு வச்சிருப்பேன்ல, இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல. இப்போ எது கொடுத்து அனுப்புறது? அக்கா இன்னைக்கு லஞ்ச் எதுவும் அவருக்கு வேணாம், எல்லாமே ஆஃபீஸ்ல மீட்டிங்லேயே கொடுத்துருவாங்க. நானே 8 மணிக்கு போவேன், பொறுமையாக செய்யுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படியா, ஆஃபீஸ்ல தந்துருவாங்களா? உருளைக்கிழங்கு முருங்காவும் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு புடலங்க கூட்டு பண்ண போறேன். ஓகே தானே உங்களுக்கு? போதுக்கா. வேற ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு வேணும்னா ஆஃபீஸ்ல வாங்கிக்க. என்ன அதெல்லாம் நான் பார்த்துக்கலக்கா. சரி காஃபி எடுத்துன்னு போய் கொடு. காலை டிஃபனுக்கு உனக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா? அக்கா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதே செய்யுங்கக்கா. என்னையக்கா கேட்டு நிற்கீங்க, நீங்க எது செஞ்சு வச்சாலும் நான் சாப்பிடுவேன். சரிம்மா. இட்லி ஊற்றி வச்சுட்டு சாம்பார்னா செய்யலாமா சட்னி செய்யலாமா? சரி சட்னியே செஞ்சிடலாம். அப்புறம் காரக்குழம்பு வைக்கணும், பொடலங்க கூட்டு வேற பண்ணணும். வசந்தி எங்க போனா? வசந்தி எங்க போனா தெரியல, குரலே காணுமே. இட்லி பாத்திரம் பின்னாடி கழுவி வச்சிருக்கேன், அதை எத்தனை வர சொல்லலான்னு பார்த்தா ஆளையே காணுமே. வரங்க எதுக்குதான் ஏலம் போட்டு இருப்பேன் தெரியலையே. என்னக்கா வேணும் இப்போ உனக்கு? எல்லாருக்கும் காப்பி போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னா ஒரு காப்பியும் காணும், ஒன்னும் காணும். உமாக்கு காப்பி எடுத்துமே கொடுக்கல, அவங்க வந்து நின்று இருக்கா. ஆஃபீஸ் கிளம்புவாளா இல்லை இங்க வந்து காப்பி போட்டு இருப்பாளா? அவளை காப்பி போட சொல்லிட்டு போயிருக்கிறேன். நீ இப்போ நான் காப்பி போட குறைஞ்சிருவாளா? வீட்டு வேலை செஞ்சிருந்தா அவள் எப்படி ஆஃபீஸ் போவா? ஆமா ஆஃபீஸுக்கு போய் சம்பாதிச்சு அவனுக்கு தந்து கொடுக்க போறேன். அவளுக்கு நீ ஓடி செஞ்சு பண்ணிவிட. அவன் நல்லா படிச்சிருக்கா. படிச்ச பொண்ணை வீட்டில் உட்கார வச்சு நடிப்பட்டது. நம்ம ஆஃபீஸ் போனால் 4 காசாக சம்பாதிப்பா. குழந்தை குட்டிங்களுக்கு யூஸாக இருக்கும். அது அவள் வேலைக்கு போனோன்னா காலையிலேருந்து அவள் வேலையை அவள் தான் பார்க்கணும். அவளுக்கு காஃபி போட்டு எடுத்துன்னு போய் கொடு, டிஃபன் எடுத்துன்னு போய் கொடு, இட்லி வச்சு கொடு, சட்னி அரைச்சு கொடுன்னு என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன். அவ்வளோதான். நீ ஒரே வீட்டில் வாக்கப்பட்டுட்டு இந்த மாதிரி பொறாம பிடிச்சி பேசலாமா? நீ அவள் வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறாரு, அது மொத்தத்தையும் மாமியார் கிட்ட தான் கொடுக்குறா. நம்ம வீட்டுக்காரங்களாம் மாமியார் கிட்ட தான் கொடுக்குறாங்க. எல்லாருமே மாமியார் கிட்ட தான் கொடுக்குறாங்க. அவங்க தனித்தனியாக செலவு பண்ணியிருக்காங்க. ஆமாம் அவளுக்கு எவ்வளோ சம்பளம் உனக்கு தெரியுமா? சம்பளம் வந்து 1 லட்ச ரூபாய் இருந்தால் கூட 10,000 ரூபாய் 20,000 தான் மாமியார் கிட்ட கொடுக்குறா. மீதி எல்லாம் அமைக்கிக்கிறா, பேங்க்ல போட்டு வச்சுட்டு. உனக்கு தெரியுமா? உமா வந்து அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. தப்பாலாம் பேசாத ஒருத்தர். ஆமா நீ என்ன வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பின்னு இருப்பேன். வாங்குற மொத்த சம்பாத்தி மாமியார் கிட்ட கொடுத்துறான்னு சொல்றாயா? புதுசா ட்ரெஸ் வாங்குறா, புதுசா நகை வாங்குறா. அன்னைக்கு கூட ஒரு செயின் வாங்கி வந்தா பாத்தியா? மொத்த காசு மாமியார் கிட்ட கொடுத்துட்டு அவளுக்கு எப்படி காசு கிடைக்கும்? அதுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு வேற காசு அனுப்பிச்சு விடுறேன். என்கிட்ட சொன்னாடி அந்த நகை கடையில வந்து மாசம் 500 ரூபாய் கட்டுற மாதிரி சீட்டு போட்டு இருந்தாலாம். அது 1 வருஷம் முடிஞ்சிச்சு. அதனால செயின் வாங்கி வந்து என்கிட்ட காமிச்சல, சொன்னால என்கிட்ட. அப்ப பாத்துக்கோ, வாங்குற சம்பளத்துல பாதி காசு வந்து சேமிச்சுதான், மீதி பாதி காசு தான் மாமியார் கிட்ட கொடுக்குற போல. அவளுக்கு நம்ம ஓடி பணி வேலை செஞ்சுன்னு. அவளாவது வேலை வெட்டிக்கு போய் ஒரு காசாக சம்பாதிக்கிறாள். நம்மளால போக முடியுதா? வீட்டு வேலை செய்யறதுக்கே நமக்கு நேரம் சரியா போகுது. நான் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிறதுன்னு தான் சொல்றேன். என் வீட்டுக்காரனா விட மாட்டேங்கிறான். வீட்டில் இருக்க வேலையை பாரு, குழந்தைங்களை பாரு, குட்டிங்களை பாரு, அவங்க அம்மாவை பாரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுக்கிறான். நானும் 4 எடுத்து படிச்சிருக்கேங்க. நானும் வேலைக்கு போனேன்னு வச்சுக்கேன் 25,000 30,000 சம்பளம் வாங்குவேன். நான் வேலைக்கு போயிட்டா நீங்க மட்டும் தனியாக கஷ்டப்படுவீங்க சொல்லிட்டு உங்களுக்கு உதவியா இருக்கலாம் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறேன். என்ன மட்டும் சாதாரண நாள் நினச்சிக்காதீங்க நீங்க. சரிடி சரி. பின்னாடி வந்து இட்லி கொண்டா கழுவி வச்சிருக்க பாரு, அதை எத்தனை சட்னி எடுத்துக்கோ. தேங்காய் உடச்சி நோண்டி கூட எனக்கு. காலம் முழுக்க தேங்காய் துருவதுலயும் இட்லி ஊற்றி வைக்கிறதுலையுமே போகுது. பொடி அழுவாம வேலை செய்தி. ஏண்டி அப்படியே சாதம் உடிக்கிற புண்ணா கூட எடுத்துன்னு வந்துரு. எடுத்துன்னு வரேன். சரி நம்ம போய் அடுப்பு பற்ற வைக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணி தானே இருக்குது. கேஸ் வைக்கிற வேலைக்கு சமையல் மொத்தத்தையும் கேஸில் பண்ணணும்னு வச்சுக்கேன். தலையில் துண்டு தான் போட்டுன்னு போனோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சமையல் அடுப்பில் பார்த்துக்கலாம். காஃபி வைக்கிறதுக்கு
குழம்பு சுட வைக்கிறதுக்கு மட்டும் தான் கேஸ். இப்படிலாம் குடும்பம் நடத்த வேண்டியதாக இருக்குது பத்தியா. பார்த்து பார்த்து கேஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு மாசத்துக்கு மேலே வர மாட்டேது. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இட்லி கொண்டாடுற சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது. இப்போதான் அடுப்பை பற்ற வைக்கிறியா? ஆமாம், இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். குளிக்கிறதுக்கு சுத்தண்ணி போட்டாச்சா? எது அடிக்கிற வேலைக்கு சுத்தண்ணியா? சுத்தண்ணியில் குளிச்சாதான் உடம்பு வலிலாம் போவோம். ஆம்பளைங்க வேலைக்கு போயிட்டு வராங்களே, உடம்புலாம் வலிக்குமே. சுத்தண்ணி போட்டு தரணும். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துங்க. அதெல்லாம் அறிவு இருக்காது. 5 மணி வரைக்கும் நல்லா தூங்குங்க. அவர்கிட்ட கேட்டாக்கா அவர் வந்து பச்சை தண்ணியே குடிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் சுத்தண்ணி போடல, எல்லாம் போட்டு இருப்பேன். அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காது. சரி, இட்லிக்கு தொட்டு என்ன செய்றீங்க? வேர்க்கடலை சட்னி தான் தரங்க போகிறோம். ஏன் ஒரு வடகறி ஒரு சாம்பார் எவ்வளோ செய்யக்கூடாதா? எது ஈஸியாக இருக்கும் அதை செய்வீங்களா? அது வந்து வேர்க்கடலை நிறைய இருக்குது நம்ம வீட்டில், வேஸ்ட்டாக போயிட போகுதுன்னு சொல்லி தான் சட்னி அரைக்கிறோம். வயசான காலத்தில் வேர்க்கடலை சட்னிலாம் ஒத்துக்குமா? எடுத்துன்னு வருமே. என்ன பண்ணி தொலையிறது? நம்ம மேலே யாருக்கு அக்கறை இருக்கீங்க? அவங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் செய்கிறாங்க. அதை நான் வேணா உங்களுக்கு தக்காளி சட்னி வைக்கணுமா? ஏதோ ஒன்று சீக்கிரமாக செஞ்சு முடிங்க. காலையில் டிஃபன் 8 மணிக்கு தான் கொடுப்பீங்க. மகாராணி எழுந்தாலும் இல்லையா தெரியல. அவளுக்கு இருக்குது ஒரு நாள். கடைசி மருமகளாச்சே. சரி, இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணி வந்திருக்காரு. விட்டு போகிறேன் நானே. ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டுருக்கா. எழுந்தாலும் இல்லையா தெரியல. என்ன அந்த மாமியார் கேள்விக்க டிஃபன் சீக்கிரமாக செய்ய சொல்லியிருக்காங்க. எல்லாம் கேட்டிருந்தா என்ன? குளிக்கிறதுக்கு சுத்தண்ணி வேணுமா? அடிக்கிற வெயில் பத்தி எரியுதுன்னா சுத்தண்ணி வேணுமா? அவங்க பிள்ளைங்களுக்கு காய்ச்சி கட்டுக்கு சொல்றது தானே. காய்ச்சி அது மூஞ்சிலே ஊத்துன்றேன். கேட்டுட்டியா எல்லாத்தியா? நான் எப்போ இட்லி கொண்டு எடுத்துன்னு வந்துட்டேன். அது அங்கே நின்று பேசினேன் தானே பேசுன்னு சொல்லிட்டு அங்கே மறைஞ்சு நின்று கேட்டு நின்றேன். சரி இட்லி கொண்டாண்ட கொடு. ஏக்கா, குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு தாவிதான் அவனு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி ஆகி போச்சுல நமக்கு. அதை இவ ஒருத்தி இப்போ மாவு ஏற்றணும். அப்போ இதெல்லாம் மட்டும் எப்படிதான் சிரிச்சு நேர்க்க முடியும்னு தெரியல. நானா இருந்தாலும் ஒட்டை கட்டி எடுத்து இந்நேரம் மாமியார் மண்டியை வந்துட்டு இருப்பான் பேசின பேச்சுக்கு. காலையில போய் வேலையை போய் பாரு. மாவு எடுத்து கொடுத்துட்டு அந்த வேர்க்கடலை சட்னி கொஞ்சம் அரை. வேர்க்கடலை வறுத்து வச்சு கேல இறங்குனாக்கா. வறுத்து தண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் கொஞ்சம், வேர்க்கடலை 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோ. கொஞ்சம் உப்பு போதும். அரைச்சி எடுத்துன்னு வந்துரு. 4 மிளகாய் போடலங்க. காரமாக சாப்பிட்றதாக்கா நல்லா இருக்கும். 2 மிளகாலாம் போட்டால் காரமே இருக்காது. என்னுடைய மாமியார் கேள்வி காரம் ஒத்துக்கத்திரி திட்டுண்டி. அதுக்கு மட்டும் சட்னியில் தண்ணி ஊற்றி வை. ஐயோ, ஏதோ ஒன்று பண்ணு போ. சீக்கிரம் போய் சட்னி அரைச்சி எடுத்துன்னு வா. இன்னும் சாப்பாடு வேற செய்யணும்டி. போடி, மணி ஆகுதே. போகிறேன்.